வணக்கம். தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே. இந்தியா சமீபத்தில் ஒரு ஏவுகணை சோதனை செஞ்சிருக்காங்க. ஆனா இது ஏதோ சாதாரண சோதனைன்னு நினைச்சிடாதீங்க. தெற்காசியாவோட அரசியல் களத்துல இது ஒரு ரொம்ப முக்கியமான மூவ். அது ஏன் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த வரிகளை பாருங்களேன். ஒரு பயங்கரமான ஆயுதத்தை பார்த்தாலே போதும், எதிரியோட தைரியம் பாதி காலியாயிடும் சொல்லுது. நிஜம்தானே? ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆயுதங்கள் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு மெசேஜை ரொம்ப கிளியரா சொல்லிடும். சரி, அப்போ இதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த சோதனை வெறும் டெக்னாலஜியை டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும் இல்ல, இது நம்ம அண்டை நாடுகளுக்கு இந்தியா அனுப்புற ஒரு நேரடி மெசேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இந்திய எதிர்ப்பு குரல்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது. ஸோ அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த சோதனையை பார்க்குறாங்க. இதன் மூலமா எங்க டெக்னாலஜி பவர் என்னன்னு மறந்துடாதீங்க அப்படின்னு இந்தியா ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதா சில பேர் சொல்றாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல நிலைமை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனால ஒருவேளை தேவைப்பட்டா கராச்சியை டார்கெட் பண்ணி கடற்படை மூலமா ஆபரேஷன் சிந்து ரத்னான்னு ஒன்று நடத்துறதுக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு பக்கம் மற்றவங்க பேசிட்டு மட்டும் இருக்காங்க, ஆனா இன்னொரு பக்கம் இந்தியா செயல்ல காட்டுது. அதனால தான் சொல்றேன், இந்த ஏவுகணை சோதனைங்கிறது வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ். சரி, அப்போ இவ்வளவு பேசுறோமே, இந்த K4 ஏவுகணையில அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். K4 அப்படிங்கிறது ஒரு SLBM, அதாவது சப்மரீன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல். சிம்பிளா சொல்லணும்னா நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய ஏவுகணை. யோசிச்சு பாருங்களேன், கடலுக்கு அடியில ஒளிஞ்சிருந்து திடீர்னு தாக்குற ஒரு வேட்டைக்கார மாதிரி இது. எதிரிங்க இதை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கிட்டத்தட்ட அசாத்தியம். அஃபிஷியலா சொல்ற ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? 3500 கிலோமீட்டர்கள். 3500 கிலோமீட்டர். இந்த தூரத்துல நம்மளோட பல அண்டை நாடுகளை ஈஸியா டார்கெட் பண்ண முடியும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம எதிரி நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதோட உண்மையான ரேஞ்சு 5000 கிலோமீட்டருக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியா தன்னோட உண்மையான பலத்தை வேணும்னே குறைச்சு காட்டுதா? என்னவா இருக்கும்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் K4ஓட உண்மையான பவர் என்னன்னு புரியுது. எந்த கடல்ல இருந்து லான்ச் பண்ணலாம், யாருக்கும் தெரியாம நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து தாக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல நியூக்ளியர் பாம் கூட வைக்கலாம், இல்ல சாதாரண வெடிகுண்டியும் வைக்கலாம். சீனாவை மனசுல வச்சு டிசைன் பண்ணாலும் பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு எல்லாருக்கும் இது பொருந்தும். சொல்ல போனா இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான விஷயம். இந்த டெஸ்ட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு பெரிய ஸ்பை கேம் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு செம்ம தந்திரமான ஆட்டம். இது ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் மாதிரி நடந்திருக்கு. முதல்ல இந்தியா வங்காள விரிகுடால டெஸ்ட் நடத்த போறதா அறிவிக்கும். உடனே சீனாவோட உளவு கப்பல் அந்த ஏரியாவுக்கு வந்துடும். ஆனா இந்தியா கடைசி நிமிஷத்துல டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிடும். இது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 மாசமா இதே தான் நடந்துட்டே இருந்திருக்கு. கடைசியா ஒரு நாள் சீன கப்பல் வராம இருந்திருக்கு. அந்த கேப்ல இந்தியா தன்னோட சோதனையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாங்க. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த K4 டெஸ்ட்ங்கிறது தனியா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது இந்தியா டெக்னாலஜில எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அடையாளம். உண்மையை சொல்லணும்னா K4 வெறும் ஆரம்பம் தான். இதோட அப்பான்னு சொல்லப்படுற K5 ஏவுகணை அடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல மெர்வின் ஒரு டெக்னாலஜி இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரே ஒரு மிசைல், ஆனா அது பல டார்கெட்களை ஒரே நேரத்துல தாக்கும். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் தான். இந்தியாவோட இந்த டெக்னாலஜி வளர்ச்சி வெறும் ராணுவத்தோட மட்டும் நிக்கல. அதே சமயத்துல நம்ம விண்வெளித்துறையான இஸ்ரோவும் ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எட்டியிருக்கு. 6100 கிலோ. அடேங்கப்பா! இவ்வளவு எடை கொண்ட ஒரு கமர்ஷியல் சேட்டலைட்டை தான் நம்ம இஸ்ரோவோட பாகுபலி ராக்கெட்டான LVM-3 வெற்றிகரமா லான்ச் பண்ணிருக்கு. இது மூலமா எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் எங்களால தூக்கிட்டு போக முடியும்னு இந்தியா உலகத்துக்கே நிரூபிச்சிருக்கு. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஒரு பக்கம் ராணுவ தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் விண்வெளி தொழில்நுட்பம்னு ரெண்டுமே ஒரே நேரத்துல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளரும்போது உலக அளவுல இந்தியாவோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை பத்தி யோசிச்சு பாருங்க.